الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. நாம் அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவியும் தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நாம் நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேரான வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகேடு செய்பவர்கள் யாரும் இல்லை. இன்னும் யாரை அவன் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களை நேர் வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை மற்றும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார் என்று நான் சாட்சி கூறுகிறேன். ஹம்து ஸலவாத்திற்கு பிறகு வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகளில் சிறந்த வழி, நேரான வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியாகும். காரியங்களில் மிக கெட்ட காரியம் இஸ்லாமில் மார்க்கத்தில் புதியதாக உருவாக்கப்பட்ட காரியங்களாகும். மார்க்கத்தில் புதியதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் பித்அத் ஆகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். கணித்திற்குரிய அன்பார்ந்த
சகோதரர்களே, சகோதரிகளே, ஜும்ஆ நாள் இந்த மோமீன்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகும். குறிப்பாக இந்த நாளில் ஜும்ஆவுடைய தொழுகைக்காக நாம் ஒன்று கூறுகிறோம், அல்லாஹ்வுடைய உபதேசங்களை கேட்கிறோம். மார்க்க சபை அது எப்படிப்பட்ட சபையாக இருந்தாலும் சரி, அங்கே அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய உபதேசங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த மார்க்க சபைக்கு மிகப்பெரிய அந்தஸ்துண்டு, சிறப்பு. ஹதீஸ்களிலே வருகிறது, ஒரு மனிதன் ஏகப்பட்ட பாவங்கள், மலை அளவுக்கு, கடல் அளவுக்கு, மலை அளவுக்கு பெரிய ஒரு பாவங்களுடைய ஒரு பெரிய தொகையை அவன் வீட்டிலிருந்து கிளம்புகிறான். அதாவது ஒரு மார்க்க சபையில் கலந்து கொள்வதற்காக வரும்பொழுது வீட்டிலிருந்து கிளம்புகிறான். பள்ளிவாசலுக்கோ அந்த மார்க்க சபையிலேயோ அமர்கிறான். அவன் அந்த சபை முடிந்த பிறகு திரும்பவும் செல்லும் பொழுது அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டும் அல்ல, ஹஜ் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தருவான். இஸ்லாமிய சபையில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு உண்டான சிறப்பு என்ன? ஹஜ் செய்யக்கூடிய நன்மையெல்லாம் அல்லாஹ் தருவான். ஹஜ் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நன்மை உண்டு, அந்த நன்மையெல்லாம் அல்லாஹ் கல்வியை தேடக்கூடிய மக்களுக்காக, கல்வியை தேடக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ் கொடுக்கிறான். கல்வியை தேடுவதற்காக ஒரு சபையில் அமர்கிறான், கல்வியை அடைகிறான். திரும்பவும் செல்லும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹஜ் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறார். ஒருவர் மீது ஹஜ் கடமை என்றால் அவர் ஹஜ் சென்று செய்தே தீர வேண்டும், அது கட்டாயம். இந்த நன்மை இந்த நேரத்திலும் அவருக்கு கிடைத்துவிடும். அந்த அளவுக்கு மார்க்க சபையுடைய சிறப்பு உண்டு. எனவே எங்கெல்லாம் பயானுடைய நிகழ்ச்சி நடக்கிறதோ அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் முஃமின்களுக்கு நீங்கள் நஸீஹா செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள். தன்ஃபஉல் முஃமினீன், இந்த உபதேசங்கள் ஈமான் கொண்ட மக்களுக்கு பலன் தரும். எனவே தான் மார்க்க அறிஞர்கள் உபதேசங்கள் செய்யக்கூடிய சபைகளை ஏற்படுத்துகிறார்கள். அடிக்கடி அதற்காக முயற்சி செய்கிறார்கள். முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு உபதேசங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே உபதேசம் என்பது கட்டாயம். உபதேசத்தை கேட்காமல் இருந்தால் நம்முடைய ஈமான் பலவீனமாகிவிடும். நாம் அடைந்த கல்வியை நாம் மறந்து கொண்டே வருவோம். ஏனென்றால் மனிதனுக்கு ஒரு மறதி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்தார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளும் மறப்பார்கள். எனவேதான் குறிப்பாக ஜும்ஆ நாளில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தி ஜும்ஆவுக்காக வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உபதேசங்கள் கேட்க வேண்டும். ஒரு கால் அந்த உபதேசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பலன்களும் கிடைக்கும், மாற்றங்களும் ஏற்படும். வாழ்க்கையில் மாற்றங்கள் உபதேசங்கள் மூலமாக ஏற்படலாம். எத்தனையோ சம்பவங்கள் நாம் பார்க்கலாம். சஹாபாக்களுடைய சம்பவங்கள், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுடைய சம்பவங்கள், இதெல்லாம் கேட்கும் பொழுது உபதேசங்களை கேட்டு அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் கேட்டிருப்போம். எத்தனை உபதேசங்கள். காரணம் என்ன? அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருந்தது, அல்லாஹ்வை நம்பினார்கள். மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக அவர்கள் தயார் செய்து கொண்டார்கள். மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையின் மீது அவருடைய ஈமான் உறுதியாக இருந்தது, அந்த பயம் இருந்தது, தக்வா இருந்தது. எனவே அவர்களுக்கு உபதேசங்கள் பலன் தந்தது. நாம் ஈமானில் பலவீனமாகவோ இறையச்சம் இல்லாத, தக்வா இல்லாத மக்களாக நாமும் நீங்களும் இருந்தால் இந்த உபதேசங்கள் பெரியதாக இருக்காது, ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. எனவே நாம் உபதேசங்களை கேட்கக்கூடிய மக்களாக, எங்கெல்லாம் ஜும்மாவை தவிர மார்க்க நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ அங்கே உலமாக்கள்,
நேரான வழியை காட்டக்கூடிய உலமாக்கள். குர்ஆன் சுன்னாவை கொண்டு சஹாபாக்களுடைய வழிமுறையில் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்ப, அறிவுக்கு ஏற்ப வழிமுறை இல்லாமல் எந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று வசனங்களை அல்லாஹ் இறக்கினானோ அந்த சமுதாயமாகிய சஹாபாக்களுடைய வழிமுறையில் குர்ஆன் சுன்னா இதை கொண்டு உபதேசம் செய்யக்கூடிய உலமாக்களுடைய சபையில் நாம் அடிக்கடி கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், கல்வியை அடைய வேண்டும். என்றால் கல்வி, மார்க்க கல்வி அடையக்கூடிய மக்களுக்காக ஏகப்பட்ட நற்செய்திகள், ஏகப்பட்ட சுப செய்திகள், அவருக்காக வானங்களில் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் துவா செய்கின்றன. வானவர்கள் அனைவரும், மலக்குமார்கள் அனைவரும் துவா செய்கிறார்கள். கடலில் இருக்கக்கூடிய மீன்களும், ஏகப்பட்ட மீன்கள் கடலில், பிராணிகளில் அதிகமான பிராணிகள் கடலில் தான் இருக்கின்றன. அனைவரும் துவா செய்கிறார்கள். என்ன துவா? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று, அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட வேண்டும் என்று அவர்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே ஜுமா நாள் அன்று உபதேசம் கேட்கலாம், ஏதாவது கல்வி பெறலாம், ஏதாவது புதிய விஷயங்களும் கற்றுக்கொள்ளலாம், பழைய விஷயங்கள் கேட்டால் அதை புதுப்பித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் எண்ணங்களை கொண்டு நாம் வந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பாவங்கள் மன்னிக்கப்படும், ஹஜ் செய்யக்கூடிய நன்மைகளும் அல்லாஹ் கொடுப்பான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக துஆ செய்வதற்காக வானவர்களை, பிராணிகளை, எல்லா படைப்புகளை அல்லாஹ் துஆ செய்யக்கூடிய அவர்களை அல்லாஹ் ஆக்குவார். அவர்கள் நமக்காக துஆ செய்வார்கள். இந்த உலக கல்வி இதனால் என்ன டெவலப்மெண்ட் இருக்கு, பில்டிங் டெவலப்மெண்ட், அதே போன்று டெக்னாலஜிக்கல், நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், புதிய புதிய பொருட்கள், லேசாக ஆவதற்காக பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்லை தெரியுமா? மனிதாபித்தன்மை கிடையாது. மனிதாபித்தன்மை வர வேண்டும் என்றால் இந்த மார்க்க உபதேசம், மார்க்க கல்வி தான். இஸ்லாமிய கல்வி இல்லை என்றால் மனிதாபித்தன்மை வராது. அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். பெரிய சயின்டிஸ்டா மாறினாலும் நல்ல மனிதனாக மாற முடியாது. அவனுக்கு என்ன தேவை? மார்க்க கல்வி தேவை. அல்லாஹ் நம்மை படைத்தான், படைப்பாளன் படைப்புகளுக்கு கொடுத்த கல்விதான் படைப்புகளுக்கு சிறந்தது. அவன்தான் ஹாலிக், அவன்தான் நம்மை படைத்தான், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் சீரான முறையில் அவனுக்கு தான் தெரியும். அல்லாஹ் செய்த உபதேசங்கள் தான் நமக்கு சிறந்தது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை தான் நமக்கு சிறந்தது. இந்த கல்வி கொண்டுதான் ஒரு மனிதன் மனிதனாக மாற முடியும். இந்த கல்வியை விட்டு அவன் உலக கல்வியிலே இருந்தால் அவன் மனிதனாக மாற மாட்டான். ஒரு கால் அவர் உள்ளத்திலே பெருமைகள் ஏற்படலாம், அவன் தீய வழியில் செல்லலாம், வழி தவற செய்யலாம். எனவே மார்க்க கல்வி மிக முக்கியமானது. மார்க்க கல்விக்காக நாம் கண்டிப்பாக நேரங்களை கொடுக்க வேண்டும், அதற்காக முயற்சிகள் செய்ய வேண்டும். உலக மோகத்தில் நாம் மூழ்கி கொண்டிருந்தால் கண்டிப்பாக இதற்காக நாம் நேரத்தை கொடுக்க மாட்டோம், நேரத்துக்காக நாம் செலவு செய்ய மாட்டோம், இதற்காக நேரம் செலவு செய்ய மாட்டோம். உலக வஸ்துக்கள் மீது இருக்கக்கூடிய மோகம் இது மனிதனை மறுமையை விட்டு தடுக்கிறது, மறுமையுடைய சிந்தனை விட்டு தடுக்கிறது. இந்த உலக வஸ்துக்கள் மீது இருக்கக்கூடிய இந்த மோகம், ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன. அந்த இரண்டு விஷயங்கள் கொண்டதுனால மனுஷன் ஹக்கை, சத்தியத்தை நிராகரிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவது ஒன்று என்ன? உலக மோகம், உலக வாழ்க்கையே அவருக்கு சிறந்ததாக இருந்தால் சில நேரத்திலே அதற்காகவே அவன் சத்தியத்தை நிராகரிப்பான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டாவது என்ன? ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், பொறாமை. பொறாமை செய்யக்கூடியவர்கள், ஒருத்தர் பொறாமை செய்யக்கூடியவர்கள், அந்த பொறாமையின் காரணத்தினாலே அவர்கள் ஹக்கை, உண்மையை நிராகரிப்பார்கள். இது இரண்டு காரியங்கள் பெரிய காரியங்கள். எனவே இதுவெல்லாம் நாம் யோசிச்சு கல்வி அடைந்து நாம் இம்மையிலும் மறுமையிலும் சுக்குனான வாழ்க்கை வாழ வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய எத்தனையோ உபதேசங்கள் இருக்கின்றன. உலகத்திலும் நல்ல வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வும் விரும்புகிறார். அல்லாஹ் சோதிப்பான், சோதனைகள் நடக்கும். ஆனால் அல்லாஹ் சுக்கூனை உலகத்திலும் கொடுக்க இருக்கிறான், மறுமையிலும் கொடுக்க இருக்கிறான். ஷைத்தான் நம்முடைய சுக்கூனை, நம்முடைய ராகத்தை
உலகத்திலும் அவன் அழிக்க விரும்புகிறான், மறுமையிலும் அழிக்க விரும்புகிறான். மனிதன் பாருங்க, உலக வஸ்துக்கள் இருக்கக்கூடிய மோகத்திலே அல்லும் பகலும் உழைக்கிறான், இரவிலும் தூங்க மாட்டேங்கிறான். இரவில் தூங்காத காரணத்தினால் ஏகப்பட்ட வியாதிகள், நோய்கள், நொடிகள் வருகின்றன. அதே போன்று உள்ளத்திலே சுகம் கிடையாது. ஒரு மனிதன் உலக வஸ்துக்களுடைய மோகத்தில் வந்துவிட்டான் என்றால் உண்மையாக அவன் சுகூனான, ராகத்தான, நிம்மதியான வாழ்க்கையை வாழ மாட்டான். ஒரு பெரிய மலை அளவுக்கு தங்கம் கொடுத்தாலும் இன்னொரு மலை அளவுக்கு தங்கம் வேண்டும் என்று விரும்புவான். அப்படிதான் ஒரு வீடு கட்டிவிட்டால், அது இருந்து விட்டால் இன்னொரு வீடுக்காக முயற்சி செய்வான். அதுவும் கட்டிவிட்டால் இன்னும் ஒரு வீடு தேவையில்லை. அப்படி யோசிச்சுட்டே போவான். அப்ப எங்க அவனுக்கு நிம்மதி வர? நாம் இபாதத் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நிம்மதி எத்திலும் வரக்கூடாது. அப்படி நம்மை நாமே சோதித்துக் கொள்ள வேண்டும். தொழும் பொழுது ஒரு தனி ஒரு ராகத், ஒரு சுகூன் இருக்க வேண்டும். தொழுகை முடிந்து விட்டால் மறுபடியும் தொழ வேண்டும் என்று ஒரு உள்ளத்திலே எண்ணங்கள் ஏற்பட வேண்டும். அவர்கள் ஈமான் கொண்ட மக்கள் தொழுகையில் தான் அதிகமான ராகத்தை, நிம்மதியை பெறுவார்கள். பல்லாயிரம் பல கோடி பணங்களை அவர்கள் பார்த்தாலும் தொழுகையில் அவர்கள் பெறக்கூடிய நிம்மதி அதில் இருக்காது. அது ஈமான் கொண்ட மக்களுடைய அடையாளம். நம்ம பலர் எப்படி தெரியுமா? தொழுகை முடிச்சா நிம்மதி, தொழுகை முடிஞ்சிச்சுப்பா, அசர் தொழுதுட்ட முடிஞ்சிருச்சு, மகிழ் தொழுதுட்ட முடிஞ்சிருச்சு, அப்படி நம்முடைய நிம்மதி. அப்படி இருக்கக்கூடாது. சோதித்துக் கொள்ள வேண்டும். தொழுகையில் நிம்மதி வர வேண்டும். தொழும் பொழுது ஒரு ராகத், ஒரு சுகூன். அல்லாஹ்விடம் நான் பேசித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய வசனங்கள் நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். அதாவது அல்லாஹ் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனங்கள், அதை ஓதும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அல்லாஹ் என்னுடன் பேசுகிறான், நான் அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை விட ஒரு ராதான, ஒரு நிம்மதியான ஒரு சம்பவம் எதுவாக, ஒரு நேரம் இதுவாக இருக்க முடியும். எனவே தொழுகையில் ஒரு நிம்மதி தேவை. தொழும் பொழுது நிம்மதி தேவை. நிம்மதினா என்ன? நிம்மதி அல்லாஹ்வுடைய நினைவில் நிம்மதி. எப்படி? அல்லாஹ்வுடைய நினைவில் நிம்மதி. சிலர் தூங்கிக் கொண்டே தொழக்கூடிய மக்களும் இருக்கிறார். கண்ணை மூடிட்டு தூங்கிக் கொண்டே இருப்பாங்க, தொழுகையில தூங்கிட்டு இருப்பாங்க. அது ஷைத்தான் கூறக்கூடிய நிம்மதி. அந்த நிம்மதி அல்ல. சிலர் துஆ கேட்கும் பொழுது உறங்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு கண்ணை திறப்பாங்க, மறுபடியும் துஆ கண்டினியூ செய்வாங்க. அது என்னதான் செய்யறாங்க? துஆல தூங்கிட்டே துஆ. அல்லாஹ்விடம் உரையாடும் பொழுது, அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய நிலை? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் இறைவனுடன் நாம் துஆ செய்து கொண்டிருக்கிறோம், இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம், இறைவனை அழைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் செய்வோமா? யாராவது சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டா முன்னாடி போய் தூங்கிட்டு உட்காருவாங்களா? பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டா, எம்எல்ஏ கூப்பிட்டா தொழுகை விட்டு ஓடுவோம். எப்படி? தொழுகையெல்லாம் விட்டுட்டு ஓடுவாங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சிந்திப்பதே கிடையாது. இங்க எல்லாருக்கும் ரிசல்ட் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அந்த அல்லாஹ்வை பின்பற்றினால், அல்லாஹ்வை நாம் கட்டுப்பட்டால் தான் நமக்கு வெற்றி. இது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் அனைத்தையும் கொடுப்பவன், அவனே அனைத்தையும் படைப்பவன். அல்லாஹு காலிகு குல்லி ஷை, எல்லாத்தையும் படைப்பவன் அவன்தான். எல்லாருக்கும் ரிசல்ட் கொடுப்பவன் அவன்தான், வெற்றி கொடுப்பவன் அவன்தான். நாம் அவனுடைய இபாதத்தை நிராகரித்து என்ன செய்தாலும் சரி அதில் வெற்றி வராது, காண முடியாது. ஃபித்னாக்கள் தான் என்ன வரும்? ஃபித்னாக்கள் இன்னும் அதிகமாக ஃபித்னாக்கள் ஏற்படும். எனவே தொழாதவர்கள் நாளை மறுமையிலே ஃபிரௌன், ஹாமான், காரூன் போன்ற மக்களுடன் எழுப்பப்படுவார்கள். தான் என்ன அர்த்தம்? தொழாதவர்கள் பெருமைக்காரர்கள் என்ற அர்த்தம். தொழாத மக்கள் யார்? பெருமை அளிக்கக்கூடியவர்கள், மமதையாளர்கள். இவர்கள் தொழாதவர்கள். இவர்கள் என்ன காரியம் செய்தாலும் சரி பெருமைக்காக செய்வார்கள். அல்லாஹ் பெருமைக்காக செய்வார்கள். ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? வருத்தமான விஷயம். அல்லாஹ்வுடைய பள்ளியை பாதுகாப்பவன் அல்லாஹ் ஒருவனே. யாரும் பாதுகாக்க முடியாது அல்லாஹ்வுடைய பள்ளியை. ஆனால் அப்துல் முத்தலிப் யார்? இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாதவர். அவரே சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உன்னுடைய பள்ளி நீயே பாதுகாத்துக் கொள்ள. அவர் சொன்ன வார்த்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர். சிலர் எப்படியெல்லாம் பெருமையாக பேசக்கூடிய மக்கள் தெரியுமா? பள்ளியை நாம் பாதுகாக்கிறோம், நம்மால் தான் இந்த பள்ளி ஓடுகிறது. தௌபா செய்யுங்கள்.
தொழுகைகள் அல்லாஹ்விடம். ஐவேளை தொழுதல் அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பான். ஐவேளை தொழுகைக்கு அஸ்ஸலாத்து நூர். இந்த தொழுகை ஒளி. ஒளினா என்ன தெரியும், இதுதான் நல்லது இதுதான் கெட்டது துலாதமும் தெரியாது, என்னதான் சொன்னாலும் புரியாது. ஏன் ஒளி கிடையாது, நூறு கிடையாது. அவர் என்ன இல்ல, நூறே இல்ல. துலாத மக்களுக்கு நூறு கிடையாது. நல்லதுக்கு கெட்டது சொல்லுவாங்க, கெட்டதுக்கு நல்லது சொல்லுவாங்க. அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா? அப்ப அஸ்ஸலாத்து நூர், ஸலா என்பது நூர், ஒரு ஒளி. அந்த ஒளியை விட்டு நாம எங்க போவோம்? எங்க போவோம்? ஒளி இல்லைன்னா எங்க போவோம்? நேரான பாதை பெற முடியாது, தவறான பாதை தான் போகணும். தவறான பாதையில தான் போவோம், நேரான பாதை போகவே முடியாது. எனவேதான் இந்த தொழுகை மிக முக்கியம். தொழுகையை தான் நல்லது கெட்டது தெரியும். கணிதத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் உலக வஸ்துக்கள் மீது மோகத்தை கொண்டால் நமக்கு இஸ்லாம் பெரியதாக தெரியாது, பெரியதாக தெரியாது. சிலர் பேசக்கூடிய பேச்சுக்கள், சிலர் பேசுவார்கள், அதாவது சிலர் சந்தாதான் கேட்கும் பொழுது, திடீர்னு ஏதாவது பேச்சு நடக்கும் பொழுது, நாங்க சந்தா கொடுக்குறோம், அதுக்காக தான் மதரசா ஓடுது, அதுக்காக தான் இதெல்லாம் ஓடுது, அதுக்காக தான் பள்ளிவாசல் ஓடுது. நவுசுபில்லா, அப்படிப்பட்ட மக்களுடைய சந்தாவை தேவையை விட்டு வந்தது மிக சிறந்தது. அல்லாஹ் இந்த வார்த்தைகள் தெளிவாக பயம் இல்லாமல் அப்படியே பேசக்கூடிய மக்களா இருக்காங்க. நாங்க கொடுக்குறோங்க, அதான் உங்களுக்கு சம்பளம் வருதுங்க, நான் கொடுக்குறோங்க, அதான் உங்களுக்கு தான் வருதுங்க அப்படின்னு பேசுவாங்க. அவுதுபில்லா, அவுதுபில்லா, எல்லாம் பாருங்க. இப்போ இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? உலகம் தான் பெருசு. இவங்க என்ன, உலகம் தான் பெருசு. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பெருசல்ல, குர்ஆன் பெரியதல்ல, ஹதீஸ் பெரியதல்ல, மறுமை பெரியதல்ல, சொர்க்கம் நரகமுடைய அந்த உபதேசம் பெரியதல்ல. அப்போ எப்படி மஸ்ஜித் பெருசு, உலமாக்களுடைய உபதேசம் மிக முக்கியம், இதெல்லாம் எப்படி உள்ளத்துல வரும்? அப்போ உலக வஸ்துக்கள் இருக்கக்கூடிய மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உலகத்தினுடைய மோகம் இருக்கக்கூடிய மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தஈஸ அப்துத் தீனார், தஈஸ அப்துத் திர்ஹம். இந்த தீனாருடைய அடியார்கள், இந்த திர்ஹமுடைய அடியார்கள் அழிந்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள். தஈஸ அப்துத் தீனார், இந்த தீனார் திர்ஹமுடைய அடியார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் மறுமைக்காக வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மறுமைக்காக, மரணத்திற்கு பிறகு நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும், பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? இதை தான் விட்டு தடுப்பான். மறுமை நாள் மீது ஈமான் பலவீனமாக ஆகும். மறுமை நாள் மீது ஈமான் பலவீனமாக ஆகிவிட்டால் உலக மோகத்தை அடுத்தது கொண்டு வருவான். யாருடைய உள்ளத்திலே மறுமை நாள் மீது ஈமான் உறுதியாக இருக்கோ, அதற்காக அவன் நடுங்கிக் கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறானோ, உலக மோகம் வராது. உலகத்துடைய ஏதாவது சோதனைனா அவன் பெருசா தெரியாது. பெரிய ஒரு கஷ்டம் நஷ்டம் என்றால் மறுமையுடைய நரகத்தை யோசிப்பான், அது சின்னதா தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். உடலெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று அவன் யோசிப்பான். அப்ப உலகத்துடைய பிரச்சனை ஸ்மாலா ஆயிடும், தூக்கம் வந்துடும். அதே அவனுக்கு மறுமை பெருசு இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் பெருசாக இருக்கும், தூக்கமே வராது. அதே சிந்தனை, அதே கவலை, ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஹைப்பர் டிப்ரெஷன் எல்லாம் வாழ்க்கையில அவன் நரகத்தை யோசிச்சோன்னு இதெல்லாம் சின்னதாயிடும். தோபா செய்வான், திக்ர் செய்வான், அல்லாஹ்வை நினைப்பான், கபர் வாழ்க்கை நினைப்பான். அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான்? அதன் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் நன்மைகள் அல்லாஹ் கொடுப்பான். அந்த சிந்தனை இல்லை என்றால் உலக வஸ்துக்களுடைய மோகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சிட்டே மோகமே, அதிலேயே அவன் வாழ்வான். இது இந்த உம்மத்துடைய பெரிய ஃபித்னாக்கள்ல ஒரு ஃபித்னா. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இந்த உம்மத்துடைய பெரிய ஃபித்னா ஒரு ஃபித்னா என்ன? அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த உலகத்தினுடைய வஸ்துக்கள், பொருளாதாரங்கள், பிள்ளைகள், இது உலகத்தினுடைய ஒரு அழகுதான். வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து இன்த ரப்பிக், நிரந்தரமாக இருக்கக்கூடியவை உங்களுடைய ரப்பிடம் இருக்கக்கூடியவை என்ன? அஸ்ஸாலிஹாத், சாலிஹான அமல்கள், நன்மையான அமல்கள், தொழுவது, நோன்பு வைப்பது, தர்மங்கள் செய்வது, மன்னிப்பது, அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அழைப்பது, இது எல்லாம் சாலிஹாத், இது நிரந்தரமாக இருக்கும். அதே போன்று மக்களுக்காக ஹித்மத் செய்வது, முஸ்லிம் சமுதாயத்துக்காக உழைப்பது. அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ மக்கள் உழைக்கிறார்கள்.
ஜமாத்தாக முஸ்லிம் சமுதாயத்திற்காக உழைக்கிறார்கள். அல்லாஹ் அவருக்கு நன்மை தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஜமாத்தாக உழைக்கிறார்கள், அதுவும் நன்மைதான். பாக்கியாத்து ஸாலிஹாத் தான், அதுவும் அல்லாஹ்விடம் கண்டிப்பாக இருக்கக்கூடியவைதான். அதுவும் நாம் செய்ய வேண்டும். மக்களுக்காக உழைக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தின் பாதுகாப்புக்காக நாம் உழைக்க வேண்டும். அதற்காக என்னவெல்லாம் நல்ல வழியோ அதையெல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த ஒரு சந்தேகம் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய தௌஹீதை விட்டு கிடையாது. ரப்புடைய தௌஹீதை விட்டு ஷிர்க் என்றால் அதை பற்றி கவலைப்படாமல், பிதஅத் என்றால் அதை பற்றி கவலைப்படாமல், நன்மை தீமை என்ன என்று அதை பற்றி கவலைப்படாமல், சுன்னத் என்ன பிதஅத் என்ன அதை பற்றி கவலைப்படாமல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழி காட்டினார்களோ அந்த வழியை பற்றி கவலைப்படாமல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே எதுவெல்லாம் நமக்கு வழி காட்டினானோ அந்த கல்வியும் அடையாமல், அதை பற்றி கவலைப்படாமல், நாம் என்னவெல்லாம் நன்மைகள் செய்தால் அதெல்லாம் அழிந்துவிடும். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜிஹாதும் அழிந்துவிடும். புரிகிறதா? என்ன அழிந்துவிடும்? ஒருவன் ஷிர்க் செய்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்து தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டாலும், அவனை ஷஹீது ஆக்கி விட்டாலும், ஒரு கால் அவன் ஷிர்க் செய்தால் அவன் நரகவாசி. புரியுதா? அல்லாஹ்வின் தூதரையே பார்த்து அல்லாஹ் சொன்னானே, வலையின் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக். நபி, நீங்கள் ஷிர்க் செய்தாலும் உங்களுடைய அமலை அல்லாஹ் என்ன செய்வான்? அழிச்சிடுவான். இப்போ ஷிர்க் செய்தால் அல்லாஹ் எல்லா நன்மைகள் அழிச்சிடுவான். இப்போ நன்மைகள் என்ன? எத்தனை நன்மைகள் செய்யறாங்க மக்கள், செய்யாமல் இருக்காங்க, செய்யறாங்க, அதெல்லாம் அழிச்சிடுவான். நபிக்கே சொல்லும் பொழுது ஒரு முஜாஹிதுடைய நன்மை அழியாதா? நபியை விட பெரிய அந்தஸ்தா முஜாஹிதுடைய அந்தஸ்து? நபியை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையெல்லாம் நாம் சிந்தித்து, இதுல ஒரு கல்வி, ஒரு இல்ம், அல்லாஹ் வழிகாட்டிய இல்ம், நம்முடைய அறிவால் சொல்லக்கூடிய இல்ம் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய ஒரு இல்ம். அந்த வழி நம்முடைய அறிவால் சொல்வது கிடையாது. இது குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸ்கள். இந்த கல்வியை அறியாமல் தான் நிறைய மக்கள் என்ன செய்றாங்க? ஷிர்கில் மூழ்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவர்கள் ஷிர்க் செய்கிறார்கள் ஜிஹாலத்தில், அறியாமையில் இவர்கள் ஷிர்க் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இந்த ஷிர்கை தடுப்பது யார்? நாம் தடுக்க வேண்டுமா இல்லையா? தடுத்து கொண்டே இருந்தால் தான் இன்ஷா அல்லாஹ் நாம் வெற்றி பெறுவோம். தடுக்க வேண்டும், ஷிர்கை, குஃப்ரை தடுக்க வேண்டும். எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்காக என்ன தேவை? கல்வி தேவை. அந்த கல்வியை நாம் அடைய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், ஜுமா என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம், சிறப்பான ஒரு தொழுகை. இது ஜுமா சிறப்பான தொழுகை, சிறப்பான நேரம். இந்த ஜுமாவிலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே என்ன துஆ செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதிகபட்சமான உலமாக்கள் அது அசருக்கு திருவுள்ள நேரம் என்று கூறுகிறார்கள். ஒரு சிறிய ஒரு நேரம், என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்ட சிறப்புகள் ஷிர்க் செய்தவனுக்கு கிடைக்குமா? கபர்ல போய் மண்டையை முட்டி கொண்டவனுக்கு கிடைக்குமா அந்த சிறப்பு? அவன் எல்லா ஜுமா தொழுதாலும் அவனுடைய நன்மை ஏற்றுக்கொள்ளப்படுமா? பிதஅத்துகள் செய்கிறான், அனாச்சாரங்கள் செய்கிறான். மீலாதுன் நபி, அல்லாஹ்வின் தூதர் மீது சஹாபாக்களை விட அதிகமாக நேசம் நாம் கொள்வோமா? சஹாபாக்கள் மீலாது நபி கொண்டாடினார்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா? ஜீசஸ் என்று சொல்லி அவங்க தான் மீலாது நபி. அவங்க செய்யக்கூடிய ஒரு செயல், அதுக்கு மீலாது நபி, அதுக்கு ஒரு ராலி. அல்லாஹ்வின் தூதர் மீது முஹப்பத் என்ன அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். வாட் இஸ் லவ் ஆஃப் முஹம்மத்? என்னங்க அன்பு? அல்லாஹ்வின் தூதர் மீது அன்புனா வாயில சொன்னா போதுமா? அல்லாஹ் ஈமானை பத்தியே சொல்றான். நீங்க வாயால நான் முஸ்லிம் சொன்னா போதாதுங்க, நான் முஃமின் சொன்னா போதாது, அல்லாஹ் உங்களை சோதிப்பான் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரிதான் ஐ லவ் முஹம்மத் சொன்னா போதாதுங்க, அல்லாஹ் பாப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வின் தூதரை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை நேசிப்பார்கள், சுன்னாவை நேசிப்பார்கள், வழிமுறையை நேசிப்பார்கள். அந்த வழிமுறையை நேசிக்கக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. யார் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றுகிறார்களோ, அவருடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார். நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள்.
பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் கட்டாயம். நேசிக்காதவன் மோமினே கிடையாது, அவன் காஃபிராகிடுவான். ஒருவன் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்காதவன் குஃப்ரில் ஷிர்கில், அவன் ஒரு பாவி, அவன் ஃபாஜிர், அவன் ஒரு ஃபாசிக். நபியுடைய முஹப்பத் இல்லாமல் ஈமான் கிடையாது, நபியுடைய முஹப்பத் இல்லாமல் சொர்க்கம் கிடையாது. அப்ப நபியை நேசிக்க வேண்டும். நபியுடைய நேசம், நான் ரோட்ல கிளம்பிட்டு அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன் என்றால் அது முஹப்பத்தா? அது எங்க இருக்குங்க முஹப்பத்? அப்படி செய்யணும்னு எங்க இருக்கு? அப்படி முஹப்பத் செய்யணும்னு காட்டுங்க. யாராவது இத்தனையோ பேச்சுகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அப்படி சொன்னார்கள், நேசிங்க அல்லாஹ்வுடைய முஹப்பத். நபி ஸல்லல்லாஹு முஹப்பத்தை நேசிங்க, தொழுகையை நேசிங்க, தாடியை விடுவதை நேசிங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவதை நேசிங்க, மன்னிப்பதை நேசிங்க, தாவா செய்வதை நேசிங்க, பள்ளிவாசல் வருவதை நேசிக்க வேண்டும், தொழுகையை நேசிக்க வேண்டும். எத்தனையோ சுன்னாக்கள். சஹாபாக்கள் எப்படி எல்லாம் சுன்னாவை நேசிப்பார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது நபி ஸல்லல்லாஹு செஞ்சாங்க, அப்படி செஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க, முடிஞ்சு, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஒரு சஹாபி சொல்றார், அவர் ஹிஜாமா செய்தார். கேட்கப்பட்டது, எதுக்கு நீ ஹிஜாம் பண்ணீங்க? எனக்கு தெரியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா பண்ணது நான் பார்த்தேன், ரத்தம் குத்தி எடுத்து நான் பண்ணிக்கிட்டேன். அப்படியெல்லாம் நேசிப்பாங்க சஹாபா. எப்படி செய்வார்களோ அப்படியே செய்ய வேண்டும் என்று நேசிப்பார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசினார்களோ அப்படியே பேச வேண்டும் என்று எண்ணுவார்கள் சஹாபாக்கள். நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பாவம் என்ன, அவருடைய பாவனை என்ன, எப்படி எல்லாம் இருந்தார்கள், எப்படி அமர்ந்தார்கள், எப்படி நின்றார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி கையை கழுவினார்கள், எப்படி ஒன்பாத்தும் எப்படி போனார்கள், எந்த துஆ ஓதினார்கள், எல்லாத்தையும் சஹாபாக்கள் நோட் பண்ணார்கள், செயல்பட்டார்கள். இதுங்க முஹம்மது ஸல்லல்லாஹு முஹப்பத், அல்லாஹ்வின் தூதருடைய முஹப்பத். இதுதான் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்களோ நான் செய்வேன், அது முஹப்பத். நாம் என்ன செய்வோம்? சினிமா மூவி பார்ப்போம், அவர் மாதிரி துணி அணிய வேண்டும், அவர் மாதிரி டைலாக் பேச வேண்டும். ரோட்ல நாம் ஐ லவ் முஹம்மது சொன்னா போதுமா? தெரியும், இளைஞர்கள் ஃபிலிம் பார்க்காம இருக்காங்க, பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, ஃபிலிம் பார்க்குறாங்க, தொழுகை விட்டுட்டு இருக்காங்க, சுன்னத் இல்லாம இருக்காங்க. அவங்களாம் ஐ லவ் முஹம்மது சொன்னா முடிஞ்சிருச்சா? இது வந்து சண்டை போடுவதற்காக அல்ல, சிந்திக்க வேண்டும். உலுல் அல்பாப் என்று அல்லாஹ் கூறுகிறான். உலுல் அல்பாப் என்றால் என்ன தெரியுமா? அறிவார்ந்த மக்கள். யாரு? அறிவார்ந்த மக்கள். எந்த ஒரு பொறாமை இல்லாமல், எந்த ஒரு உலக மோகம் இல்லாமல் நாம் யோசித்தால் நேரான வழி அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்போ முஹம்மது அலைஹிஸ்ஸலாமுடைய அன்பு என்றால் என்ன, நேசம் என்றால் என்ன, அல்லாஹ் என்ன கூறுகிறான், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்கள், அதை பார்க்க வேண்டும். அப்படி நாம செய்து அல்லாஹ்விடம் நாம் நிரூபிக்க வேண்டும். நான் யா அல்லாஹ் உன்னையும் உன்னுடைய தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ்விடம் நிரூபித்தால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். மக்கள் நிரூபிச்சு என்ன பிரயோஜனம்? இதுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த மினிஸ்டர் இருக்கா, அந்த மினிஸ்டர் இருக்கா, நான் போய் சொல்லி என்ன எனக்கு பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பது யாரிடம் போய் நான் நிரூபிக்க வேண்டும்? யாரிடம் நிரூபிக்க வேண்டும்? உள்ளத்திலே சொல்லுங்க, யாரிடம் நிரூபிக்கணும்? அல்லாஹ்விடம் நிரூபிக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் உன்னுடைய தூதரை நேசிக்கிறேன், நாளை மறுமை நான் தூதரை பார்க்க வேண்டும் என்று. இப்படியெல்லாம் சஹாபாக்கள் நேசித்தார்கள். ஒரு சஹாபி வரார், கேட்கிறார், யார் சொல்லலாம், நான் உங்களை பார்த்தால் எனக்கு நிம்மதி வருது, உங்களை விட்டு நான் பிரிந்து விட்டால் என்னுடைய மனைவி மக்களிடம் இருக்கும் பொழுது உங்களுடைய யாபம் வந்து கொண்டே இருக்கிறது, ஓடி வருகிறேன், உங்களை பார்த்து விடுகிறேன், திரும்பியும் நிம்மதி வருகிறது. யாரும் சொல்லலாம், உலகத்தில் நடந்து விடுகிறது, உங்களை நான் மறுபடியும் அடிக்கடி பார்த்து விடுகிறேன், நிம்மதியை பெறுகிறேன். யாரும் சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நீங்க பெரிய அந்தஸ்தில் இருப்பீங்க. நான் ஒரு கால் சொர்க்கத்தில் நுழைந்தால் எங்கேயோ இருப்பேனே, அங்கே உங்களை பார்க்க முடியுமா? கவலை பாருங்க, பார்த்துட்டே இருக்கும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அப்படின்னு அந்த சஹாபியுடைய உள்ளத்தில் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடை பாருங்க. உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமே சொர்க்கத்திலே. யார் சொல்லலாம், என்ன செய்வது? இந்த அன்பார்ந்த வார்த்தையை கேட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் மௌனமாகி விடுகிறார், ஒன்றுமே சொல்லவில்லை. என்ன சொல்லணும்? என்னுடைய நண்பனுக்கு நான் என்ன பதில் சொல்ல? இந்த நேசத்திற்கு பதிலாக அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான். ஒமை, இந்த வசனத்தை கவனமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஒமை யுதில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் கூறுகிறார், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இத்தாஅத் செய்கிறார்களோ. நீங்க அல்லாஹ் எப்படி வசனத்தை இருக்கணும், எப்படி இருக்கணும்? யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பற்றி பேசி நடந்து கொண்டு இருக்கிறது,
இந்த சஹாபி நேசத்தை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ் நேசத்தை பற்றி மட்டும்தானே வசனத்தை இருக்கணும். யார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார்களோ நாளை மறுமையிலே நபிமார்களுடன், சித்திகீன்களுடன், சுஹதாக்களுடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லணும் அல்லவா? ஆனால் அல்லாஹ் அங்கே இத்தாத்தை பயன்படுத்துகிறார். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்களுடன், சித்திகீன்களுடன், சுஹதாக்களுடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இருக்கிறார். அப்போ முஹப்பத்தை எப்படி இருக்கிறான் அல்லாஹ்? கட்டுப்பாட்டில். அப்போ முஹப்பத் என்றால் என்ன? கட்டுப்படுவதுதான் முஹப்பத். நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்றால் நான் அல்லாஹ்வை கட்டுப்பட வேண்டும், இத்தாஅத் செய்ய வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்றால் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்றால் அவரை நான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நான் கட்டுப்பட வேண்டும். இதுதான் அல்லாஹ் முஹப்பத் என்ற வார்த்தையை இத்தாஅத் என்ற வார்த்தையாக மாற்றி அல்லாஹ் வசனத்தை இருக்கிறார். புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? சஹாபாக்களுடைய நேசம் பொய்யாக இருந்தால் அல்லாஹ் வசனங்களை இருப்பான். இங்க உங்க முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார், முஹப்பத்தை பற்றி பேசுகிறார், பொய் சொல்றார், நம்பாதீங்க, அல்லாஹ் வசனத்தை இறக்கிடுவான். வசனம் இறங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் எப்படி இருந்துச்சு வசனங்கள்? அல்லாஹ் அவருடைய வார்த்தையை அல்லாஹ் உண்மைப்படுத்தி வசனங்களை இறக்கினான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவர் உள்ளத்திலே என்ன இருக்கு அல்லாஹ் பார்த்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் அறிந்தான் என்று அல்லாஹ் கூறுகிறார். சஹாபாக்களுடைய உள்ளத்திலே கல்விலே என்ன இருக்கு அல்லாஹ் அறிந்தான், அறிந்து அல்லாஹ் கூறியிருக்கிறார். புரிகிறதா? அப்போ முஹப்பத் என்றால் இத்தாஅத், கட்டுப்படுதல், அல்லாஹ்வை கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டுப்படுவது. கட்டுப்பட்டால் தான் அந்த முஹப்பத் உண்மை. அந்த உண்மையான முஹப்பத்திற்கு அல்லாஹ் நேரான வழி காட்டுவான், நேரான வழி காட்டுவான், பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரிய வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு உண்டு. நேரான பாதை ஹிதாயத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இத்தாஅத் செய்த மக்களுக்கு உண்டு. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரிக்கிறார்களோ, எப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நேரான பாதையில் செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்த தவறான பாதையிலே அல்லாஹ் அவர்களை நடத்துவான். அவ்வளவுதான் முடிச்சு. அல்லாஹ் அந்த பாதையை நடத்தி விட்டால் நான் சொல்லக்கூடிய உபதேசம் ஒண்ணுமே மக்களுக்கு தெரியாது. எந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய முஹப்பத் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய முஹப்பத் என்றால் என்ன, அதை கட்டுப்பட்டால் தான் முஹப்பத் என்று நிரூபிக்கப்பட்ட இந்த பயானை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? உண்மையாகவே உண்மை சத்தியம் இதுதான், இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடிய மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? இது அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய தஃப்சீர், இது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய தஃப்சீர். புரியுதா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னாரா இல்லையா? தெரிவிச்சு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய பாதையெல்லாம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸிலே காட்டினார்கள். இதுதான் பாதை. இப்ப சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நேசித்தார்களோ அப்படி நாம் நேசிக்க வேண்டும். எப்படி சஹாபாக்கள் லவ் ஆஃப் முஹம்மத் எப்படி சஹாபாக்களுடைய உள்ளங்கள் இருந்ததோ அதே போன்றுதான் நம்முடைய உள்ளத்திலும் லவ் ஆஃப் முஹம்மத் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். வெற்றி கொடுப்பான் சின்ன வார்த்தை. எப்படியெல்லாம் வெற்றி கொடுப்பான், எனவெல்லாம் அல்லாஹ் பாதை ஏற்படுத்துவான், எனவெல்லாம் அல்லாஹ் வழியை காட்டுவான், அது அல்லாஹ்வுக்கு தெரியும். கண்டிப்பாக நாம் அதை பார்ப்போம். கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் குர்ஆன் சுன்னாவுடைய சீரான கல்வியை, நன்மை கல்வியை அடையக்கூடிய மக்களாகவும் அதன்படி செயல்படக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் செய்வானாக. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உண்மையாக நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.